காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவின் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க துறை சம்பந்தப்பட்ட கேள்விதான். இப்ப தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பதன் காரணமாக மீண்டும் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, யாரை அணுக வேண்டும், எப்படி அது நடைமுறையில் சாத்தியப்படும்னு சொல்லுங்களேன். நிச்சயமா இப்ப இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவால உயர் நீதிமன்றம் தீர்ப்பை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்ததுனால அவர் எந்த தீர்ப்பால அவர் பதவி பறிக்கப்பட்டதோ அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்ததால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவரு அந்த பதவி வந்துவிடும், எம்எல்ஏ பதவி வந்துவிடும். இப்ப என்னன்னா அந்த வேகன்சி தான் இப்போ நோட்டிஃபை பண்ணி சபாநாயகரை அனுப்பியிருக்காங்க. அந்த ப்ரொசீடிங்ஸை அவங்க திரும்ப பெற வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாரையும் பைண்ட் பண்ணும். ஆகவே அதை திரும்பி அவங்க பெறணும். இன்னைக்கு தேதியில அவர் எம்எல்ஏ பதவி ரெஸ்டோர் ஆனதுனால அவருக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் அவருக்கு வந்துடும். சார், இப்போ இதுக்கு இடையில இப்போ சட்டப்பேரவை செயலகம் அறிவிச்சிருந்தாங்க திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அந்த செய்தியை தேர்தல் ஆணையத்திற்கு அவங்க முறைப்படி சொல்லியிருப்பாங்க. மீண்டும் இப்படி ஒரு தண்டனையை நிறுத்தி வைக்கும்போது ஒரு தெளிவுக்காக தான் இதெல்லாம். அப்போ மீண்டும் தேர்தல் ஆணையத்தை அணுகி அங்கிருந்து உத்தரவு பெற்று இந்த மாதிரி ஒரு நிறுத்தி வச்சிருக்காங்கன்ற தகவல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் இங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவி பண்ணிருந்தாங்க. அது ட்ரீட்டட் அஸ் வித்ட்ரான்னு எழுதணும், அவ்வளவுதான். அதுக்கு எத்தனை கால அவகாசமா தேவைப்படும் சார்? அது என்னங்க, இன்னைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா அதை நம்ம சொல்லணும். ஏன்னா அப்ப அதனால ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது இல்ல. அதனால சட்டப்பேரவை செயலகம் சொல்லணும்ன்றீங்களா தேர்தல் ஆணையத்துக்கு? அதனால தேர்தல் ஆணையத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால் அந்த நடைமுறை முடிஞ்சதுன்னா மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி நியமிக்கப்படுவார், அப்படிதான். இன்னும் ஏற்கனவே இப்ப இந்த தீர்ப்பால இன்னைய தேதியில மறுபடியும் ஒரு எம்எல்ஏ ஆயிடுறாரு. இதுக்குன்னு ஒரு பதவி பிரமாணமோ ஒரு ப்ரொசீஜரோ தேவையே இல்லை. தானாகவே பழைய நிலைக்கு திரும்புகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். தானாகவே விட்டார். இப்ப எம்எல்ஏ ஆயிட்டாரு. அந்த வேகன்சி இவங்க ப்ரொசீடிங்ஸை வித்ட்ரா பண்ணணும். அது இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அதை மேற்கோள் காட்டி அவங்க அதை இன்ஃபார்ம் பண்ணா போதும். ட்ரீட்டட் அஸ் வித்ட்ரான்னு சொன்னாலே போதும். மற்றபடி அவங்க போய் எலெக்ஷன் கமிஷன் அதுக்குன்னு ஒரு கடிதமோ பதிலோ அதெல்லாம் தேவையே இல்லை. இவங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சாலே போதும். இது போன்ற விவகாரத்தில் என்னென்ன மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்றத உங்களை மாதிரி மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னா தெளிவு கிடைக்கும். அதனால தான் உங்களை அழைத்தது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.